என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய சாலமோனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? எவ்வளவு ஆச்சரியமான சிறந்த ஞானத்தை பெற்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த ராஜாவாகிய சாலமோனை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தனக்கு இஷ்டமானதையெல்லாம் அவன் கட்டினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின மனிதன்தான். ஆனால் நாட்கள் போக போக எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாறினார்? தனக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கட்ட ஆரம்பித்தார். தம் மனசில் எதெல்லாம் சரின்னு பட்டதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படி தான் சில பேர் கர்த்தருக்கென்று மிக அருமையாய் ஓட்டத்தை ஓடினவர்களாய் தான் இருப்பார்கள். கர்த்தருக்கென்று பல காரியங்களை சாதித்தவர்களாய் தான் இருப்பார்கள். ஆனால் நாட்கள் போக போக கர்த்தருடைய வசனத்தை விட்டு சில பேர் வலிவி போய் தங்கள் இஷ்டப்படியே தங்கள் வாழ்க்கையை நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். தங்கள் ஊழியத்தை தங்கள் இஷ்டப்படி நடத்துவதையும் நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இதை நமக்கு எச்சரித்து உணர்த்தி காட்டுகிறார். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சாலமோனுடைய முடிவு என்னவாய் மாறினது? ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தம் மனதில் பட்டதெல்லாம் கட்டின அந்த மனிதன் முடிவில் அருவருப்பான பல காரியங்களுக்கும் கட்டிடத்தை கோயிலை கட்டினதை நாம் பார்க்க முடியும் அல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மை முத்துவமாய் மரண பரியந்தம் நாம் பின்பற்றி போக வேண்டியது அவசியம். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேர் வலிவிலகி போய் வீழ்ந்து கொண்டிருக்கிறதையும் அவர்களோடு கூட ஒரு திரள் கூட்டத்தையும் அவர்கள் வீழ்த்தி கொண்டிருக்கிறதையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை துணை கொண்டு நம்மை நிதானித்து பார்த்து கொண்டே இருப்போம். நம்முடைய மனம் போன போக்கில் போகிறோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிற பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா என்பதை நிதானித்து பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையின் துணை கொண்டு ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலேயே நடந்து போக ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.